ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சேரனோட கல்யாணத்துக்காக தாலி அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆனால் முக்கியமான ஒரு பொருளை மட்டும் நடேசன் தாரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன பொருள்னு சொன்னால், தாலிக்கான செயின். அதாவது நடேசனோட ஒய்ஃப் இறக்கும்போது தன்னோட நகைகளை யார் யாருக்கு கொடுக்கணும் என்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பல்லவனுக்கு என்ன கொடுக்கணுமென்றதை சொல்லலை. ஏன்னு சொன்னால் அவங்களோட பையன் இல்லை பல்லவன், அதனால் அவங்க சொல்லலை. ஆனால் இந்த நகை எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த இடத்துல பல்லவனுமே இருக்கிறாங்க. பல்லவனுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்குதுன்றே சொல்லலாம். நடேசன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பல்லவன் இல்லாத நேரத்தில் கொடுக்காம பல்லவன் இருக்கும்போது தான் அந்த நகைகளையே கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தாலியை மட்டும் வாங்கிட்டு செயினை வாங்காமல் விட்டுருந்தாங்க. நடேசன் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி, என்னப்பா இவங்க இனிமே செயினை கொன்றையிலேயே நாளைக்கு வேற கல்யாணம், இவங்க செயினை திராட்டிக்கு என்ன பண்ணுறது என்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. சரி, அவர் சொன்னவர் கொண்டவர் தானே என்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சேரனுக்காக கல்யாணத்துக்கு வாங்கின எல்லா பொருட்களையுமே எடுத்து காட்டுறாங்க. புதுசாக கட்டில் வாங்கியிருக்கிறாங்க, புதுசாக புடவையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தாலியுமே வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கினதை பார்த்த சேரன், என்னப்பா இவ்வளவு செலவு பண்ணுறீங்களே, எங்கே இவ்வளவு பணம் உங்களுக்கு வந்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது, பணத்தை பெரியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. என்னப்பா பார்த்துக்கொள்கிறோம்னு சொல்கிறீங்களே, இவ்வளோத்துக்கும் எவ்வளவு செலவாகும் எனக்கு தெரியாதா என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன தெரிஞ்ச என்ன பண்ண போகிறீங்க, இங்கே பாருங்கண்ணே, ஒரு கல்யாணம் சொன்னால் தாலி கண்டிப்பாக வேணும், புடவை வேண்டாமா, வேஷ்டி செட் வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் கண்டிப்பாக தேவைதானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, நான் அதை மட்டும் சொல்லலை, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க, பத்திரிகை அடிச்சிருக்கிறீங்க, எல்லாருக்குமே சாப்பாடு போடுறதுன்னு சொன்னால் செலவு தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பல்லவனம் யார் பாண்டியும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணே கல்யாணம் பண்ணாலே செலவு இருக்குன்னு தானே, என்ன செலவு இல்லாமல் எப்படி என்ன கல்யாணம் பண்ணுறது, எங்களோட வீட்டுக்கு எந்த பொண்ணுமே வரமாட்டாங்க, இவங்களோட வீட்டில் போய் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க என்ற மாதிரி எத்தனை பேர் எங்களுக்கு வளமாக பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி எங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லும்போது அது பெருமையான விஷயம் மட்டும் இல்லை, சந்தோஷமான விஷயமும் கூட. இதை நல்ல மாதிரி நாங்கள் பண்ண வேண்டாமா, ஏனோ தானோண்டா பண்ணுவோம், அதுவும் எங்களோட அண்ணனுக்கு கல்யாணம் வேண்டா சொல்லவா வேணும் என்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சேரனுக்கு கல்யாணம் நடக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் சேரன் தூர இடத்துல, அதாவது ஹிந்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வேளை தங்க எல்லாரையுமே விட்டுட்டு போயிடுவாங்களோ என்ற கவலை அவங்களோட மனசில் இருக்குது. ஆனால் சேரன் நான் விட்டுட்டு போக மாட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சந்தா இல்லை என்று சொல்லி தங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போவங்களோட பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ சந்தாவை தேடி அவங்களோட உறவுக்காரங்க வந்தாங்க இல்லையா, அதனால் அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அங்கே போக அவங்களுக்கு விருப்பம் வராது என்று நினச்சிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது சேரனுக்குமே ஒரு கவலை. என்னென்னு சொன்னால், இவங்க இருக்கிறாங்க தானே நிலா, இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தானே நான் சீக்கிரமாகவே போயிடுவேன் என்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கே எனக்கு கல்யாணம் நடந்தால் நிலா வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்ற கவலையில் கல்யாணத்துக்கு முதல் நாள் தூங்காமல் வெளியிலே இருந்து ஜோதிச்சுட்டு இருக்கிறாங்க சேரன். இப்படி இருக்கும்போது எங்கே என்ற மாதிரி தேடிட்டே வராங்க நிலா. என்ன சேரனாவை காணவே இல்லை, எல்லாரும் நிற்கிறாங்க, இவங்களும் மட்டும் காணலை, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எங்கே போனாங்க என்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க வெளியில் இருந்து அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இது, எதுக்கு இவங்க அழுதுட்டுருக்குறாங்க, இவங்க லவ் பண்ண பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், ஏதோ கட்டாயப்படுத்தி யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியெல்லாம் இவங்கள்ட செயலை பார்த்தா இருக்கு என்றுட்டு, என்னென்ன எதுக்கு அழுதுட்டுருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதானே எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிட்டிங்களே, எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க, செலவு நீங்களே பண்ணுறீங்க, அப்புறம் என்னம்மா எனக்கு இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அழுதுட்டுருக்குறீங்க, என்னென்ன என்னாச்சு என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, உனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நிலாவையும் காணலை, அண்ணனையும் காணலை,
எங்கே இவங்க எல்லாரும் எங்கே போட்டாங்க? நாளைக்கு கல்யாணம் இல்லையா? எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அப்புறமா எதுக்கு வெளியிலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து சோழனுமே வராங்க. வந்தவங்க இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சேரன் வந்து அழுதுட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிலா, நீ இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. நீ இந்த வீட்டிலே தான் இருக்கணும். அதுதான் எங்களோட விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னென்ன சம்மந்தமே இல்லாத விஷயமெல்லாம் பேசுறீங்க? எதுக்கு இப்போ அதை பற்றியெல்லாம் பேசுறீங்க? யார் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னது? நான் சொன்னேனா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நிலா, நீ மறந்துட்ட. எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குது. நீ சொன்ன இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆனால் நான் சேரனை இன்னைக்கு கல்யாணம் ஆனால் நான் சோழனை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னேன் இல்லையா? சோழன் பாவம் இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்க நல்லாவே சிரிக்கிறாங்கன்னு. நான் வந்து கோவத்தில் எத்தனையோ வார்த்தைகளை இந்த வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறேன். அதுக்காக அதெல்லாம் உண்மையண்டாகிடுமா? நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன், சோழனை விட்டு போகவும் மாட்டேன். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரனுக்கு சந்தோஷமோ இல்லையோ, சோழனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த கேள்வியை எதிரி எதுக்கு கேட்குறாங்க என்று நான் நினைச்சா, ஆனால் சரியான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன், அண்ணன் உங்களோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிங்க. நீங்கள் இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போகாமல் ரொம்பவே வந்து மனசு நொந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் பொண்ணு பார்க்குறக்கு போகும்போது இல்லை வேண்டாம், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வாழவே முடியாது என்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். இப்போ வந்து எனக்கே கவலையாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீட்டிலேயே வாழ்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். யாரும் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், சந்தாவோட பேசினீங்களா? என்ன சொன்னாங்க என்று சொல்லும்போது, ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்ன, உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நிலா நீ இப்படி கேட்குற? இந்தளவு தூரம் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இதை பார்த்து நான் சந்தோஷப்படாமல் அது போதாது இது போதாதுன்னு சொல்லுவேனா? எவ்வளவெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறீங்க, இதுவே எனக்கு போதும், நல்லா இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்ன, வந்து தூங்குங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லும்போதே தெரியுது கல்யாணத்தில் பெரிய ஒரு சிக்கலை வந்து உருவாக்க போகிறாங்க. வேறு யாரும் இல்லை, சந்தாண்ட உறவுகளாக இருக்கும் அல்லது வந்து சேரனோட உறவுகளாக இருக்கும். ஒருவேளை சந்தாண்ட உறவுகள் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது போனால் சேரனோட உறவுகள் வந்து இல்லை இவங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்குது இப்படி பிரச்சனை இருக்குன்னு குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சேரனோட உறவுகள் குழப்பினாலும் வந்து சந்தா விட்டுட்டு போகிறதில்ல. ஆனால் சந்தாண்ட உறவுக்காரங்க சந்தாவை திரும்ப கூட்டிகிட்டு போக வந்தால் சேரனால் எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல சோழனண்டு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணினா ஒழிய மற்றும்படி வந்து சேரன் கொஞ்சம் பயந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சோழனை பார்த்து நிலா கேட்குறாங்க, என்ன நீங்கள் இனிமேல் தூங்கலையா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தூக்கம் வந்தது, அப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு கிச்சனுக்கு வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிச்சன் என்ன இந்த பக்கமாக இருக்குது, எதுக்கு இங்கே வந்தீங்க என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை செம்பு அங்கே இருக்குன்னு தெரியலை, தேடி எடுத்துகிட்டு போகலாம்னு வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழன், எங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொய் சொல்கிறத வேறு யார்கிட்டையாவது சொல்லுங்கள், எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், அதனால் எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நான் கேட்டுட்டேன் என்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கேட்டு தான் நின்றீங்க, நான் கவனித்தேன். இங்கே பாருங்கள், எங்கே நான் இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவேனோ உண்ட பயம் உங்களுக்கு இருக்குது. உங்களோட அண்ணனுக்கு இருக்கிறத விட 100 மடங்கு உங்களுக்கு இருக்குது. இது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், அவருக்கு நாளைக்கு கல்யாணம், அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொன்னது எல்லாத்துக்கும் ஆமாண்டு நான் தலையாட்டிகிட்டு இருந்தேன். அதுக்காக உங்களை விட்டுட்டெல்லாம் நான் போக மாட்டேன் இல்லை, நான் கல்யாணம் நடந்து அடுத்த நாளே போகணும்னு நினைச்சா கூட போயிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நிலா, நீங்கள் என்னை பற்றி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எனக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்ததில் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தாலுமே ஒரு கசப்பான விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து வானதி விஷயத்தில் தான் வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். வானதிக்கு வந்து இந்த வீட்டில் தனக்கு சரியான மரியாதை இல்லை, தன்னை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பாண்டி எதுவும் பண்ணுறதில்லை, அவங்களோட குடும்பத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்குறாங்க, தன்னை பற்றி யோசிக்கிறது இல்லை என்ற மாதிரி வந்து எப்போவுமே வந்து வானதி ஏதாவது ஒரு குறையை பாண்டிக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியான ஒரு பிரச்சனையை தான் வந்து பாண்டியே எடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது வந்து அவங்களோட அப்பா நடேசன் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கொடுத்த அந்த காப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வளையலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாண்டிகிட்ட கொடுக்குறாங்க.
இது வந்து உன்னுடைய அம்மாவோட வளையல், அவங்க உனக்கு கொடுத்தது, உனக்காக தந்தது என்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுத்தோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சந்தா தன் உறவுக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அதே மாதிரி நிலாவுமே வந்து தன்னுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் உறவினர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு சோழனுக்காக இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இந்த வளையலை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுக்கலாம் வந்துட்டு அவங்க சந்தாக்கு ஒன்றை கொடுக்க சொல்லி சேரனிட்டையும் அதே மாதிரி வந்து நிலாட்டையும் ஒன்றை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க வாங்கலை. நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு பாண்டி உங்களுக்கு தந்தது எனக்கு தாரீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சேச்சே அது உங்களுக்கே இருக்கட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த வளையல் வந்து வானதிக்கு தானே என்ற விஷயத்தை வந்து பல்லவன் வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் வந்து இவங்க இந்த வளையலை இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வளையலை கொடுத்ததால் ஏதாவது பிரச்சனையா என்ற மாதிரி வந்து பார்த்தா வானதி கண்டிப்பாக வந்து பிரச்சனைப்படுவாங்க. இந்த பிரச்சனையை யார் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா, இந்த வளையல் வந்து பாண்டிக்கு அவங்களோட அம்மா கொடுத்தது. ஆனால் பாண்டி அதை நிலாவுக்கும் சந்தாக்கும் கொடுத்துட்டாங்கன்ற விஷயம் நடேசன் மூலமாக இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வானதிக்கு தெரிஞ்சால் வானதி நேரடியாகவே வந்து பாண்டியோட சண்டை பிடிப்பாங்க. என்ன பாண்டி கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டால் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறேன், உனக்காக தந்த நகைகளையும் அவங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்காக எதுவும் இல்லையா என்ற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது பாண்டி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உனக்கு வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க, சகோதரங்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் மற்ற 2 பேருக்கும் அப்படி கிடையாது. அவங்க தங்களோட உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இவங்க தான் கதியண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமென்று நினச்சேன், அதுக்கு தான் கொடுத்தேன்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஏன் அவங்க அப்படி நினச்சி கொடுக்கலாமே, நீங்கள் எதுக்கு கொடுத்தேன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுலேயே வந்து வானதிக்கும் பாண்டிக்கும் பிரச்சனை வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் சந்தாண்ட உறவுக்காரங்கள் கல்யாணம் நடக்கும்போதே வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏனென்று சொன்னால் சந்தா இங்கே இருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால் சரி கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணட்டும், அந்த நேரத்தில் அவங்க அங்கே தானே இருப்பாங்க, கூட்டிகிட்டு போகலாம் என்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.